வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு திருமணத்திற்கு பிறகு தாய் வீடு. அதாவது ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு காரணம், அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அதை முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு புகுந்த வீடு பிடிக்கல, அந்த ஊர் பிடிக்கல, எனக்கு அந்த வீடு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டையே கூட்டிகிட்டு இங்கேயே ஒரு வீட்டோட மாப்பிள்ளை ரேஞ்சுக்கு தங்கிடுவாங்க. அல்லது அம்மா வீட்லேயே கேர் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, ஏதோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் வாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சில காரணங்கள். அல்லது அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரே இதுலேயே வீடு வாங்கிட்டு இவங்களும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, அதாவது எல்லாமே அம்மா வீடே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த பெண்களுக்கு ஏற்படும் ஜாதக ரீதியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட் தாங்க. ஒன்று, 7ஆம் இடத்து அதிபதி அவர் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியோடு தொடர்பு பெற்று இருப்பது ஒருவருடைய, அதாவது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில். இன்னொரு பாயிண்ட்டு சுக்கிரன், அவர் 4ஆம் இடத்து அதிபதியோடு தொடர்பு பெற்று இருப்பது. இதில் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்திருப்பது, 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் வீட்டில் இருப்பது, சுக்கிரனும் 4ஆம் வீட்டு அதிபதியும் ஒன்றாக இணைந்திருப்பது, அல்லது சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருப்பது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு மேக்சிமம் பார்த்திங்கன்னா பெண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா, அவங்க திருமணத்திற்கு பிறகு பெரும்பாலும் ஏதாவது ஒரு நியாயமான காரணமோ நியாயமில்லாத காரணமோ தாய் வீட்டிலேயே வசிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நன்றி நண்பர்களே.